புதுச்சேரியில் தொடர் கனமழையால் பிரதான சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம். இந்த ஒரு பெருமழைக்கான அலர்ட் ஏற்கனவே புதுச்சேரி பிராந்தியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அங்கே உள்ளூர் நிர்வாகம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு? அங்கே மழையின் தாக்கம் தற்போதைய சூழலில் எப்படி இருக்கு? ஏற்கனவே கூறியது போல நகரின் தாழ்வான பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த கனமழையின் காரணமாக மழைநீரானது பெருமளவில் தேங்கி நின்று வருகிறது. இதனை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ராட்சத மின் மோட்டார் மூலம் இந்த மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் அறிவுறுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால், மிக அவசியமாக இருந்தால் மட்டுமே பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டும். அப்படி செல்லாத வகையில் வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இடி மின்னல் நேரங்களில் வெளியே செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான புகார்களை, அதாவது இந்த மழைக்காலங்களில் இப்பொழுது அவர்களது வீட்டினுள் மழைநீர் புகுந்தாலோ அல்லது மரங்கள் சாய்ந்தாலோ அல்லது வேற ஏதும் இடர்பாடுகளில் சிக்கிக் கொண்டார்களோ அவர்கள் 1077 1070 112 அல்லது 9488981070 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் உடனடியாக தொடர்பு கொண்டால் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து துறையின் சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அவர்களது பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மின்துறை சார்பில் 9498794987 என்ற ஒரு தொலைபேசி எண்ணையும் மின்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மின்துறை சார்ந்த எந்த பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனடியாக அந்த எண்ணை தொடர்பு கொண்டால் சம்பவப்பட்ட மின்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் மின்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் மாலை பேரிடர் அவசரகால மையத்தில் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பிறகு புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அனைத்து துறை அதிகாரிகளும் போர்க்கால அடிப்படையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், மேலும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக அனைத்து துறையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி எழில்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.